ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். இந்த வீடியோவில் கூகுள் குரோம் ப்ரௌசரில் நம்ம ஃபோனில் எப்படி டிஎன்எஸ்ல கூகுள் பப்ளிக் டிஎன்எஸ்ஸை செட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ குரோம் ப்ரௌசரில் எப்படி கூகுள் பப்ளிக் டிஎன்எஸ்ஸை நம்ம செட் பண்ணுறதுன்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி மேலே ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணால் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போவீங்களா இருந்துச்சுன்னா யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இது டிஃபால்ட்டாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோன்னா பார்க்கலாம் இந்த இடத்துல யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படின்னு இது எனேபிள் ஆகி இருக்கு. ஸோ இது யூஸ் யுவர் கரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அதாவது நம்ம சர்வீஸ் ப்ரொவைடரோட இது ஒட்டோவாவே கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கில் இப்போ டிஎன்எஸ் கனெக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு கூகுள் டிஎன்எஸ் செட் பண்ணணும்னா சூஸ் அனதர் ப்ரொவைடர் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் ப்ரொவைடர் யூஆர்எல் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த டிஎன்எஸ் யூஆர்எல் இருக்குமாச்சுன்னா டிஃபால்ட் உங்களால் இந்த இடத்துல ஆட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ உங்களுக்கு கூகுள் டிஎன்எஸ் தானே எனேபிள் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் ஒன்று வரும். இந்த ட்ராப் டவுனில் பாருங்கள் கூகுள் பப்ளிக் டிஎன்எஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா கூகுள் பப்ளிக் டிஎன்எஸ் எனேபிள் ஆகிரும். இப்படித்தான் குரோம் ப்ரௌசரில் இந்த கூகுள் பப்ளிக் டிஎன்எஸ்ஸை நம்ம எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.